ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா எதுவோ போல இருக்குன்னு ஊர் பக்கம் ஒரு சொல்லவடை உண்டு. அதே போல கண்ணுக்கு கூலிங் கிளாஸ், முகத்துக்கு மேக்கப்னு போட்டுக்கிட்டு சினிமாக்காரர்கள் போல உலா வருகிறார் தமிழக முதல்வர். எந்த சன் கிளாஸ் புகைப்படத்தில் மின்னும் என அலங்கார ஆராய்ச்சியில் மூழ்கி இருந்த தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, ஏன் சார், அரசியல் அப்படிங்கிறதே ஒரு பொது வாழ்க்கை தானே. அதுல மக்கள் சிந்தனை, சமுதாய வளர்ச்சி, சமூக நீதி இதை பற்றிய சிந்தனை தானே இருக்கணும். ஆனா முதல்வர் ஐயாவை பாருங்க, நல்லா ஃபேஷன் ஷோவுக்கு தயாராவது போல துளியும் ஏற்காம சொகுசாவே இருக்கிறார். உடம்புக்கு தேவையான அலங்கார ஒப்பனைகள்ல ஒட்டிக்கொள்வதில் கவனம் செலுத்தும் முதல்வரே, நம் நாடும் உங்களைப் போல அழகாக இருக்கணும்னு எண்ணம் வேணாமா? ஏன் கேட்குறோம்னா இதை கொஞ்சம் பாருங்களேன். பாத்தீங்களா, இப்படி குப்பையும் கூழமுமா கிடக்கிற தமிழ்நாட்டை சமீபத்தில் நடந்து முடிஞ்ச விநாயகர் சதுர்த்தி தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் படு விமர்சையா நடந்தது. 3 நாள் கழித்து விநாயகர் சிலையை மக்கள் ஆற்றிலோ கடலிலோ கொண்டு சென்று கரைத்து விடுவது பாரம்பரியம். அப்படி நடக்கும் சிலை கரைக்கும் நிகழ்வுக்கு பின் நீர்நிலைகளிலோ அல்லது கரைகளிலோ இருக்கின்ற நிலையை பார்த்ததுண்டா? அது சரி, விநாயகர் சதுர்த்திக்கு வழக்கம் போல நீங்க அதை கொண்டாடுற மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதில்ல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அதை இந்த மக்களும் கண்டுக்கிறது இல்லை. ஆனா இந்த மாதிரி திருவிழா காலங்களில் சுற்றுச்சூழல் சுகாதார கேடு நடக்காத வகையில இதையெல்லாம் சுத்தம் செய்வது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதா? உதாரணத்திற்கு நம்முடைய அண்டை மாநிலமான புதுச்சேரி அரசின் நடவடிக்கையை பாருங்க ஸ்டாலின். சுற்றுச்சூழல் துறை எவ்வளவு அட்வான்ஸா செயல்பட்டு இருக்குன்னு பாருங்க. மக்களின் நலனில் கவனம் கொண்டு ஒரு அரசாங்கம் எவ்வளவு பொறுப்பா குப்பையாகும் பொருட்களை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்து அதற்கான நடைமுறைகளை செய்கிறாங்க. இதன் மூலமா வேலை வாய்ப்பு, நகர சுத்தம், எவ்வளவு நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்கு அரசாங்கம் செய்கிறது. இதற்கு மக்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஆனால் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசாங்கமோ இது போன்ற எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கிறது இல்லை. ப்ளூ பிளாக் சர்டிபிகேட் என்று கடற்கரைகளை சுற்றுலா தலமாக்குவதற்கு கோடிக்கணக்கில் ஒப்பந்தங்களை வெளியிட்டு விட்டு கடந்த ஒரு வாரமா கடற்கரை முழுவதும் கட்டிட இடர்பாடுகளை கொட்டி அவலப்படுத்திய காட்சிகள் தான் சென்னைக்கு மிச்சமான கதை. பேருந்து நிலையங்கள்ல பல கோடிக்கு கட்டுவோம், ஆனா பேருந்துகளை சீர் செய்ய மாட்டோம். குடிசைகளை அழிப்போம், ஆனா மாற்று வீடு அவர்களுக்கு கட்டித்தர மாட்டோம். தூய்மை பணியாளர்களை போராட வைப்போம், ஆனா அவர்களுக்கு தேவையானதை செய்ய மாட்டோம் என்கிற ரீதியில தான் பொறுப்பற்ற அரசாங்கமா திகழ்கிறது இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசு. இந்த வெளிநாட்டு பயணங்களும் விளம்பர படப்பிடிப்புகளும் எதற்காக? மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றவா? இப்படி மேக்கப் போட்டு மக்களை ஏமாற்றியது போதாதா? மொத்தத்தில் தமிழக முதல்வரின் தரமான மேஜிக் ஷோவாகத்தான் இந்த நாடகங்கள் அரங்கேறி வருகின்றன. உங்கள் மேக்கப் எங்களுக்கு தேவையில்லை, எங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் தேவை என மக்கள் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. ஸ்டாலின் அவர்களே, வெளிநாட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்கள், வெளிநாட்டு தெருக்களில் மின்னும் உங்களது கோட் ஷூட் இவைகள் எல்லாம் விவசாயிகளின் வறுமையையும் தொழிலாளிகளின் ஏழ்மை நிலையையும் பிரதிபலிக்குமா? அரசியல் மேஜிக் ஷோ இல்லை முதல்வர் அவர்களே, மக்களுக்கு தேவை தீர்வுதான். மாடல் ஷோ வேண்டாம் என மக்கள் குரல் எழுந்த வண்ணமே உள்ளன. ஸ்டாலின் முகத்திற்கு மட்டுமல்ல, ஆட்சியிலும் மேக்கப் போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். அது சரி, நாடகக்காரர்கள் நாடாண்டால் மேக்கப் தானே போடுவார்கள். விநாயகர் கரையும் போது அரசியல் விளம்பர முகமூடிகளும் பொம்மைகளும் சேர்ந்தே கரைய வேண்டும் என நாங்க சொல்லல, மக்கள் வேண்டுகிறார்கள்.